போலீஸ் இருக்கும்போது டிடெக்டிவ் ஏஜென்சி வந்து தேவையா சார்? வணக்கம். தனியார் துப்புரவு தலைவர் குலோத்துங்க சோழன் பேசி இந்த நேரத்தில் அறிமுகம் ஆவதை பற்றி பெருமைப்படுகிறேன். வணக்கம். அதாவது நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க, அழகான பதில் என்ன சொல்ல முடியும். காவல்துறை, அதாவது போலீஸ் என்றது கட்டாயம் தேவைப்படுற ஒன்று. பல விதங்களில் போலீஸ் இல்லாமல் எதுவுமே செயல்பட முடியாது. போலீஸோட எஃப்ஐஆர் போக்குவரத்து இருந்தால்தான் கோர்ட்டில் வழக்குகளை அருமையாக ப்ரூவ் பண்ண முடியறதுக்கு போலீஸ் தான் மெயின். எங்கள் துறையோட சர்வீஸ் எப்படின்னா, போலீஸ் எதெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளவும் எங்களாலும் செய்ய முடியும். இருந்தாலும் குறிப்பிட்டு சில விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது உடனே இது கல்யாணம் தான் பண்ணுறாரு குலோத்துங்க சோழன், இது கல்யாணம் மற்றதான் நினைக்காதீங்க. இது ஒரு பகுதி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு பெண் நல்ல பெண் தானா? இப்பெல்லாம் எப்படின்னா, பல பெண்களுக்கு பல ஆண்களோட தொடர்பும், ஆண்களுக்கு பல பெண்கள் தொடர்பும் இப்பெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து 2வது கல்யாணம் 3வது கல்யாணம் நடைபெற்று கொண்டிருக்கிற நேரத்தில் அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும்ன்றதுனால நாங்கள் உள்ள பூந்து பக்காவை வெரிஃபை பண்ணி இந்த பையனை கல்யாணம் பண்ணலாம், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலான்ற ஒரு ரூல்ஸை சிஸ்டமேட்டிக்காக சொல்லி ஃபோட்டோ வீடியோ எவிடன்ஸ் எடுத்து கொடுத்து அந்த திருமணங்களை பக்காவாக நடத்த மாதிரி வழி பண்ணி கொண்டு இருக்கிறது நாங்கள் தான். போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குற்றம் நடந்துருச்சு, ஒரு தப்பு நடந்துச்சுன்னா போலீஸ் போய் அதை எடுத்து கண்டுபிடிச்சி குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் கொண்டு விடுறது, இது மாதிரி வேலைகளில் போலீஸ் நிச்சயமாக ஈடுபடுறாங்க. அதாவது இப்போ கிரைம் நடக்கிறத கண்டுபிடிக்கிறது அவங்க வேலை. நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த பையன் பல பெண்கள்கிட்ட பழகிறான்ற அந்த எண்ணங்கள் நாங்கள் கண்டுபிடிக்கும் போது அந்த குற்றவாளியாக அவனை கண்டுபிடிச்சு நாங்கள் ஒப்படைச்சி இந்த மாதிரி வேலையில் பண்ணுறது தான் தனியார் துப்பறியும் நிறுவனங்களோட வேலையே. இது இல்லாமல் தனியார் துப்பறியும் நிறுவன பட்சத்தில் பல வேலைகள் எல்லா இடத்துலையும் ஈடுபட முடியும். பாம்பேயில் ஒரு கேஸுன்னா எங்களுக்கு உடனே அடுத்த ஃப்ளைட்டில் பாம்பேக்கு போய் வழக்கை கண்டுபிடிக்க முடியும், எங்களால் முடியும். அதாவது காவல்துறையால் வந்து உடனே அவங்க கமிஷனர் பெர்மிஷன் வாங்கணும், அது போன்ற ஃபார்மாலிட்டி எல்லாம் நிறைவேற்றிட்டு தான் அவங்க போக முடியும். அந்த விலக்கெல்லாம் எங்களுக்கு நிறைய எங்களுக்கு இருக்கிறதுனாலையும், எங்களுக்கு ஆல் இண்டியா லெவலில் டிடெக்டிவ் அசோசியேஷன் ஒன்று இருக்கிறதுனால நாங்கள் தனியார் துப்பறியும் நிறுவனங்கள் எல்லாமே இந்தியா முழுக்க அங்கே இருக்கிறத வச்சு பாம்பேயில் ஒரு ப்ராப்ளம், டெல்லியில் ஒரு ப்ராப்ளம், கன்னியாகுமரியில் ஒரு ப்ராப்ளம், காஷ்மீரில் ஒரு ப்ராப்ளம்னாலும் இங்கே உட்கார்ந்துட்டே நாங்களால் கண்டுபிடிக்க முடியுன்ற லெவலுக்கு இருக்குன்றதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறதுக்கு விரும்புகிறேன். ஐபி, ரா, சிபிஐ எல்லா நிறுவனங்களும் எங்களோட உதவியை ரகசியமாக பெறுகிறார்கள். ஏன் இதை சொல்கிறேன்னா, அவங்களால செய்ய முடியாமல் இல்லை. எங்களுக்கு யூனிஃபார்ம் கிடையாது. நாங்கள் எங்கள் ஓன் மெத்தடில் நாங்கள் போய் போகிறோம், கண்டுபிடிக்கிறோம். அந்த மாதிரிலாம் அவங்க முடியாது. அவங்களுக்கு யூனிஃபார்ம் இல்லாட்டி கூட அவங்களோட வடிவம் காட்டி கொடுத்துரும். அதனால அவங்க போனாங்கன்னா சில தகவல்கள் கிடைக்காதுன்றதுக்காக தான் எங்களை பயன்படுத்துகிறாங்க. தனியார் போகிற நாங்கள் வந்து பிச்சைக்கார மாதிரி கூட போவோம், கந்தல் சட்டையை போட்டுட்டு போவோம். எங்களுடைய போகிற பாணியே அந்த வழக்குக்கு தகுந்த மாதிரி, அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் போலீஸ் அந்த வேலை செய்ய முடியாது. போலீஸ்ன்னா நான் போலீஸ் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தான் அவங்க எல்லா வழக்கம் பண்ணுவாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. கந்தல் சட்டையும் கந்தல் பனியனையும் வச்சுக்கிட்டு ஒரு குடிசையில் நுழைஞ்சி அங்கேயே உட்காந்து பேச ஆரம்பித்தோம்னா எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு சொல்லிடுவாங்க அந்த குடிசை வாழ் மக்கள். அந்த மாதிரி பல விஷயங்கள் எங்கள் மூளைக்கு எங்கள் பிரில்லியண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகளை எங்களுக்கு கிடைக்கிறதுனால நாங்கள் வெற்றிகரமாக இருக்கோம். வேர்ல்டு லெவலில் ப்ரைவேட் டிடெக்டிவ்ஸுக்கு நல்ல மரியாதை இருக்குது. நாளைக்கு நினச்சேன்னா நாங்கள் லண்டனில் கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம், போலீஸால முடியாது. ஓகே சார், நீங்கள் சொல்லிட்டீங்க, எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப இந்த பொண்ணு வந்து நல்லவங்க கெட்டவங்கன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னீங்க. ஆமா. அதே மாதிரி மாப்பிள்ளையே நல்லவங்க கெட்டவங்கன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னீங்க. ஆமா. இந்த டிடெக்டிவ் சம்பந்தப்பட்டதெல்லாம் நாங்க வந்து சினிமாவில தான் பார்த்திருக்கோம். நிச்சயமா. அது போவாங்க வருவாங்க, அப்புறம் நாட் 7 மியூசிக் எல்லாம் போடுவாங்க, காமெடி படம் எல்லாம் வந்து சீரியஸான படம் எல்லாம் வந்திருக்கு. இப்ப நீங்க வந்து என்னன்னா மக்களுக்கு புரியுற மாதிரி, இப்போ ஒரு மாப்பிள்ளை நல்லவரு, பொண்ணு நல்லவங்களா கெட்டவங்களா, மாப்பிள்ளை நல்லவங்களா கெட்டவங்களா எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏதாவது ஒரு சினிமா மாதிரி சொல்றதை கேளுங்களேன். ஏதாவது ஒரு வார்த்தை சொல்றதை நல்லா கேட்டுங்க. இப்போ ஒரு அந்த பையன் நல்ல பையனா இல்லையான்னு கேட்க வரும்போது ஃபர்ஸ்ட் திங் அந்த அவனுக்கு தெரியாமலேயே அவனை 24 hours ஃபாலோ பண்ணுவோம். போலீஸ் இருக்கும்போது பிரைவேட் டிடெக்டிவ் எதுக்குன்னு கேள்வி கேட்டீங்களே மணிகண்டன், நான் சொல்றேன் கேளுங்க. போலீஸ் தேவைதான், ஆனாலும் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி 1000 பேர் ஒர்க் பண்ணுவாங்க.
அந்த 1000 பேர் ஒர்க் பண்றவங்களையும் யார் யார் யோகியன், யார் யார் நல்லவன் இல்லை, யார் யாருக்கு இந்த ஏதாச்சும் இது டெவலப் பண்ணுவான், ஒரு இதை பண்ண தலைமை தாங்கி அதை ஸ்ட்ரைக் பண்ணு இது பண்ணுன்னு சொல்லி இவன் பண்ணுவான்னு கேட்பாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் எம்ஆர்எஃப், டிவிஎஸ் இவங்கெல்லாம் என் கிளைண்ட்ஸாக இருக்காங்க. காரணம் என்னன்னா, அந்த ஃபேக்ட்ரியில் தப்புகள் நடக்கும்போது கண்டுபிடிக்கிறது சாமர்த்தியமாக அவங்களுக்கு மட்டும் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கொடுப்போம். அதை என்ன பண்ணுவாங்க, சரி பண்ணிடுவாங்க. ஆனால் போலீஸில் பூந்து இங்கே ஒர்க் பண்ண வந்துச்சுனாலே அது பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் அவங்க வரமாட்டாங்க, நாங்கள் தான் பண்ணுவோம். இதை போலீஸ் செய்ய முடியாது. இந்த மாதிரி போலீஸ் செய்ய முடியாததுன்னு கிடையாது. அவங்க இறங்கி ஒர்க் பண்ணாங்கன்னா அது பப்ளிக் ஆகிடும், பேப்பரில் நியூஸ் வந்துடும், ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஸ்ட்ரைக்கே வர்றதுக்கு வாய்ப்புகள்லாம் இல்லாமல் தவிர்க்கிறது எங்களால். தவிர்க்கப்படுவது தனியார் துப்புரவு நிறுவனங்களால் தான். ஏன்னா எங்கள் மாதிரி வேலைகளில் போலீஸால் செய்யவே முடியாது. சார் நீங்கள் என்னென்னமோ கேட்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்னென்ன தெரியுமா பண்ணுறோம், ஒரு கம்பெனியில் பலரையும் வேலைக்கு எடுக்கிறாங்க. பல பாய்ஸு கேர்ள்ஸு எல்லாரையுமே எடுக்கிறாங்க. அவங்கெல்லாம் யார் என்ன, அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்கள சேர்க்கலாமா வேண்டாமா, பழைய கம்பெனிலெல்லாம் அவன் எப்படி வேலை செஞ்சுருக்காங்கன்ற ரிப்போர்ட்டு எல்லாத்தையும் எடுத்து சேகரித்து இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்கள் டைம் ஆகும். அதை எடுத்து கொடுத்தோம்னா அந்த கம்பெனி நல்ல நிர்வாகம் நல்லா நடக்கும்போது நாட்டின் எக்கானமி வளர்கிறதுக்கே நாங்கள் இன்டைரக்டாக உதவி பண்ணுறோம். போலீஸ் ஆஃப்டர் கிரைம், நாங்கள் பிஃபோர் கிரைம். அதனால இவங்க எல்லாரையுமே கண்டுபிடிச்சி கொடுத்துக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு நேரம் கிடையாது. பலவிதமான கம்பெனிகள் எங்களுக்கு வர்றாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணிக்கிட்டு போகலான்னு வரும்போது இந்த கம்பெனி நல்ல கம்பெனி தானான்றதே வெரிஃபை பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். இந்த மாதிரி வேலைகள்லாம் காவல்துறைன்றது செய்ய முடிஞ்சாலும் அவங்க செய்யறதுக்கு நேரமும் இல்லை, செய்யவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷர்ஸு, அவங்களோட செக்யூரிட்டி ஜாபு போன்ற நிறைய போலீஸ் இருக்கிறதுனால அவங்கள தப்பு சொல்ல நான் வரல, அவங்க செய்ய முடியாத ஒரு விளக்கம் கொடுக்குறேன் ஒழிய நாங்கள் என்னென்ன செய்கிறோன்றதை நாங்கள் சொல்லித்தான் ஆகணுன்றதுனால தெளிவாக எல்லாத்தையும் அவங்களுக்கு விளக்கம் கொடுக்குறோம். அதே நேரத்தில் ஒரு வீட்டில் ஒரு வேலைக்காரம்மா செய்கிறாங்கன்னா அந்த வேலைக்காரம்மா எப்படிப்பட்டவங்களையும் வெரிஃபை பண்ணி நாங்கள் தான் கொடுக்குறோம். ஒரு டிரைவரை சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செய்யுங்க, இப்படி செஞ்சால் தான் டிரைவர் ஒழுங்கு ஓகே. இல்லாட்டி இந்த கோயம்புத்தூரில் டிரைவரை அழைச்சிட்டு போய் குழந்தைங்களை கொண்டுட்டாங்க. அந்த டிரைவரை வெரிஃபை பண்ணி கொடுத்துருந்தா அவங்க கொண்டே இருக்க மாட்டாங்க. இது நாங்கள் செஞ்சது. அதே மாதிரி ஈரோட்டில் சத்யராஜன் நடிகரோட அப்பாவை டிரைவரை வெரிஃபை பண்ணாதனால கொண்டுட்டான். இது நடந்த நிகழ்ச்சி. ஏன், அவ்வளோ பெரிய பண வசதி உள்ள பெரிய செல்வாக்குள்ள ஒரு சினிமாக்காரருக்கு இந்த நிகழ்ச்சின்னா நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். இது வெரிஃபை பண்ணுறது எவ்வளோ முக்கியமான வேலை. வெரிஃபிகேஷனோட இம்பார்ட்டன்ஸை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். மெயினாக பண்ணுறது நாங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணி எல்லாருக்கும் நல்லது பண்ணுறதுக்காக வேண்டி உருவான இயக்கம் தான் தனியார் துப்புரவு நிறுவனம். அதில் வெரிஃபிகேஷன் இம்பார்ட்டண்ட்டாக நினச்சி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு புடவை எடுக்கணும்னா 10 கடைக்கு போய் வெரிஃபை பண்ணிட்டு தான் எடுக்கிறீங்க. அப்போ ஒரு மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணுறது ஒழுங்காக நல்ல ஆளாக தேர்ந்தெடுங்க, பொண்ணு செலக்ட் பண்ணி நல்லா பண்ணுங்கன்னா இதுக்கு டைம் கிடையாது. ஏன்னா பொண்ணு வீட்டில் சொல்லிட்டாங்க, மாப்பிள்ளை வீட்டில் சொல்லிட்டாங்க, உடனே கல்யாணத்தை முடிக்கிறீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்கள் வெரிஃபிகேஷனோட இம்பார்ட்டன்ட். வெரிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன். சுருக்கமாக சொல்லப்போனால் போலீஸால் செய்ய முடியாத, டெக்னிக்கலாக எதெல்லாம் முடியாது கஷ்டப்படக்கூடிய வேலைகள் எல்லாமே நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு செஞ்சு கொண்டு இருக்கிறோம். தனியார் துப்புரவு நிறுவனம்ன்றது ரொம்ப அவசியமான தேவை. அதனால போலீஸோட உதவி வேண்டான்னு நான் சொல்ல மாட்டேன். போலீஸ் துறையும் வேணும், போலீஸுக்கே நாங்கள் உதவி பண்ணுறோம். அதனால இந்த துறையோட இம்பார்ட்டன்ஸை நான் விளக்கிறதுக்கு, அதாவது காவல்துறை என்ன செய்ய முடியாமல் சிரமப்படுறாங்களோ அந்த நேரத்தில் உட்காந்து நாங்களும் கண்டுபிடிச்சு கொடுக்குறோம். சிபிஐ ஹெல்ப் பண்ணுறோம், ஐபிக்கு ஹெல்ப் பண்ணுறோம், ரா ஹெல்ப் பண்ணுறோம். எல்லாருமே எங்கிட்ட வர்றாங்கன்னா ஏன் வர்றாங்க, எங்கள் துறையில் அழகாக யாருக்கும் தெரியாமல் கண்டுபிடிக்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது. காவல்துறைன்ற பட்சத்தில் அப்படி கிடையாது. ஒரு ஸ்டேஷனில் போய் என்ன வழக்கு நடக்குதுன்னு இல்லை, அங்கே ரைட்டரை கேட்டாலே அங்கே உட்காந்துருந்தாலே பல விஷயங்கள் வெளியே வரும். ஆனால் இங்கே ஆஃபீஸில் வந்தீங்கன்னா ஒரு பிட் நியூஸ் வெளியே வராது. அதுதான் ரகசிய புலனாய்வு துறை, எங்கள் துறை அப்படின்னு சொல்லி வணக்கம், விடைபெறுகிறேன். நன்றி.